காந்தி கணக்கு இந்த இன்விடேஷனை சம்பத் ஆறுமுகம் வந்து என்னை கொடுத்து கூப்பிட்றப்போ நான் அவர்கிட்ட கேட்டது, எனக்கு யான்ராஜ் சார் இங்கே இருக்கார், அவர் வந்து சென்சார் அதிகாரியாக இருந்தப்போ என்னுடைய முதல் படம் மகாபிரபு படத்துக்கான சென்சாருக்கு போயிருந்தேன். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் நான் 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பண்ண படம் மகாபிரபு. அது சென்சார் போயிருக்கிறப்போ சென்சார் அதிகாரியாக சார் இருந்தால் கூட அங்கே ஒரு 6 பேர் இருந்து பார்ப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வச்சு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. என்னுடைய படத்துக்கு வந்துட்டு இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வில்லன் வந்து மர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு, அதை யாரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சென்சார் அதிகாரியாக மெம்பராக வந்திருந்தவங்க அப்ஜெக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல ஒரு பெரிய தாமதம். ஏற்கனவே போராடி படத்தை முடிச்சுட்டு போய் உட்காந்துருக்கு எனக்கு மீண்டும் போராட வழி இல்லை. சாருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் முன்னாடி நான் அழுதுட்டேன். நான் கண்ணீர் விட்டு அழுறோன்னே அவர் என்ன இவ்வளோ எமோஷனல் ஆகிறீங்கன்னாரு. முதல் படம் சார், ரொம்ப போராடி முடிச்சு கொண்டு வந்திருக்கேன், குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப மாட்டிக்குவேன் சார். நான் தெரிஞ்சோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் எது பண்ணோம்னா பண்ணல சார். எனக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் பண்ணேன், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு இல்லை ஏதாவது பண்ணுங்கன்னாரு. அந்த நேரத்தில் நான் ஸ்பான்டேனியஸாக யோசித்து திரும்ப கொண்டு வந்து திரும்ப ரீமிக்ஸ் பண்ணி 2 நாள் இரவு பகலாக பண்ணி அந்த போர்ஷனை ஜாயின் பண்ணி மறுபடியும் கொடுத்தேன். சார் எனக்கு பெரு உதவி பண்ணி எனக்கு அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு. முதல் படமே எனக்கு ரிலீஸ் ஆனது இந்த கதையில். அதனால சம்பத்தை கேட்டேன், சம்பத்தை காந்தி கணக்குன்னு டைட்டில் வச்சிருக்கீங்களே, ஏதாவது அப்ஜெக்ஷன் வராதான்னு. ரொம்ப தன்னம்பிக்கையான மனிதர் அப்படிங்கிறது அவருடைய பதில் எனக்கு தெரிஞ்சுது. கடன்னு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பொதுவாக சினிமாவில் வந்து இன்னொருத்த கதை சொல்லி பார்க்கனாலே யோசிப்பாங்க. இவர் வந்து தன்னம்பிக்கை கதை சொல்லும் போது இவருக்கு கதை மேலே இருக்க கான்ஃபிடன்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கான்ஃபிடன்ட் இவரை ஜெயிக்க வைக்கும். அவர் சொன்னார், காந்தியோட கணக்கு என்ன சார், நாட்டுக்கு சுதந்திரத்தை அகிம்சை பண்ணி வாங்கி கொடுக்கணும், அகிம்சை முறையில் கணக்கு பண்ணாரு, அதுதான் சுதந்திரம் கிடைச்சது. என் ஹீரோ அதே மாதிரி கணக்கு பண்றான் சார், அதான் சார் கதை அப்படின்னாரு. கதை எனக்கு அவர் சொன்னப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டா நான் பாதிக்கப்பட்டேன். அதாவது இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதும் சரி, லோன் வாங்கும்போதும் சரி, நிறைய பேப்பர் கொடுத்து கையெழுத்து வாங்க, பிடிச்சா போட்டிருக்கோம். யாருமே படிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள 1008 விஷயம் இருக்குது. அது அப்புறமா ஆப்பு வைப்பாங்க நமக்கு. அந்த ஆப்பு என்ன, அந்த ஆப்புக்கு பதில் ஆப்பு என்னங்கிறது தான் சம்பத் ஆறுமுகம் பண்ணியிருக்க அருமையான கதை. பாடல்கள் பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்தது. முதல் பாட்டு கமர்ஷியல், பட் ஆனால் அந்த 2வது சாங் இருக்க தீம்ஸ், அது கதை சாங் இருக்க ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. இடையில எம்ஜிஆர் வந்து ஒரு கலக்காக்குனாரு, அதை அவர் சிங்க் பண்ணி போட்டு ஹைலைட் சூப்பரா இருந்தது. எனக்கு ஒரு டைரக்டர் அப்படின்றத தாண்டி ஒரு ரசிகனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். வெற்றி விழாவில் பேசுவேன். இசையமைப்பாளருக்கும் ரமணாவுக்கும் மற்றும் இந்த டீம் அனைத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஸோ வெரி நைஸ் மேன். எனக்கு கூட பெரிய பழக்கம் இல்லை, பட் ரமணா இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தார். அவர் ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ அவர்கிட்ட என்ன எல்லாரும் கேட்குற மாதிரி அவர்கிட்டையும் கேட்டேன், என்ன சார் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காந்தி கணக்கு டைட்டில், சவுண்ட் குட், எப்படி சார் அப்படின்னு கேட்கும்போது இமீடியட்டாக அவரும் என்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க எல்லாத்தையும் காசு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேசட் ரைஸ் ஃபங்க்ஷனில் எல்லாம் கதை தெரிஞ்சு தெளிவாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப போல்டான ஒரு டேரக்டர். அவரோட சாங் பார்த்தப்போ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாய் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஒரு டெபு சாங் பண்ணுறக்காரு கூட தெரியாமல் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மோர் தென் தட் ரமணா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர்கிட்ட எல்லா ஸ்டப்ஸ் இருக்கு, பட் ஒரு நல்ல பிரேக் கிடைக்கல. இந்த ஃபிலிமில் ஒரு நிச்சயமாக இந்த டீம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் டீமை வந்து ஒரு ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த சாய் சாருக்கும் சம்பத் ஆறுமுகக்கும் ரமணாவுக்கும் என்னோட பிளஸஸ், காட் பிளஸ் தம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஆல் ஆஃப். காந்தி கணக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த காந்தி கணக்குன்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்று விசாரிச்சு பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சொன்னாங்க எந்த விஷயத்தாக இருந்தாலும் உண்ணாவிரதம் இருந்து சாதிச்சுக்கிறவர் வந்து மகாத்மா காந்தி. அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஜின்னா வந்து நிர்வாகத்திற்காக 50 கோடி பணம் கேட்டாராம். இது வந்து நிறைய எதிர்ப்பு எது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்பயும் போல் உண்ணாவிரதத்தை இருந்து அதை ஒரு 50 கோடியை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அதுக்காக
அதிலிருந்து ஒரு காமெடிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வட்டார வழக்கில் உருவானது தான். அதாவது அடுத்த நாட்டுக்கே காந்தி இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. யாராவது ஒருத்தட்ட வாங்கிக்கிட்டு நம்ம கொடுக்காம இருக்கும்போது காந்தி கணக்கில் வச்சுக்க அப்படிங்கிற ஒரு விஷயமா உருவாகி அது பரவலாக வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அடுத்து காந்தியோட கணக்கு பெரிய மகத்தான கணக்கு. காந்தியோட கணக்குங்கிறது ஒரு பயங்கரமான கணக்கு. அது அம்பேத்கர் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் காந்தி கணக்கு மீது எனக்கு இருந்த கணக்கு வேறு. ஜனசார் ஒரு தடவை அம்பேத்கர் படத்தை அவர் செலவுலேயே கொண்டாந்து ஃபோர்வென்ஸில் போட்டு காட்டி எல்லா இயக்குநர்களையும் பார்க்க வச்சார். அம்பேத்கர் படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் காந்தி மீது எனக்கு இருந்த கணக்கே வேறு. சரி, இந்த படத்தினுடைய டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய சம்பத் ஆறுமுகம், அந்த தயாரிப்பாளர் ப்ளஸ் அந்த மியூசிக் டைரக்டர் மற்றும் நடிகர் ரமணா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த டைரக்டர்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை. நீங்கள் மனோஜ்குமாருக்கு கதை சொல்ல போல இருக்கு, அது சொல்லிடுங்க. ஏன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா இப்படிலாம் பேசி எங்களை கொள்றாரு. அதனால கொஞ்சம் எல்லாரும் மூஞ்சிலும் ஒரு பீதி இருந்துச்சு. அவர் ஏதாவது கல்லை கொண்டு எரிஞ்சிருவாரோங்கிற மாதிரி ஒரு பீதி இருந்துச்சு. அது பார்த்துக்குங்க. மனோஜ், உனக்கும் ஒரு சின்ன இது, நாங்கெல்லாம் பேச வந்திருக்கோம், கொல்லாத. அப்புறம் காந்தி கணக்கு. இந்த படத்துல எனக்கு ஒரு போலீஸ்காரன் வழக்கம் போல போலீஸ்காரர் கேரக்டர். அதுல என்ன சுவையான விஷயம்னா, ஒரு ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஸ்கூட்டிக்கு போற போது நடுவுல உட்கார வச்சு அந்த ஸ்கூட்டில போற மாதிரி ஒரு பெரிய ஷாட் கொடுத்தாரு டைரக்டர். அதுக்கே எனக்கு ஒரு பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கணும். கோயம்புத்தூர்ல பல பேர் இவனுக்கு வந்த வாழ்வை பாரியா அப்படின்னாங்க. அந்த மெயின் பஜார்ல எல்லாம் கூப்பிட்டு போறாரு, எடுத்துட்டே இருக்காரு ஷாட்டு. அதுல ரமணாவுக்கு கூட கொஞ்சம் பொறாமையெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கீழே நின்று விழுற மாதிரி ஏதோ ஒரு ஷாட்ல தான் ரமணா ஜாயின் ஆகுற மாதிரி. அதனால ரமணா கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவர்கிட்டயும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். எனிவே, இந்த காந்தி கணக்கு விழாக்காக வந்திருக்கப்ப நம்ம எஸ் ஸ்டான்லி என்னன்னா, நேத்திலேருந்து காந்தி கணக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு இன்னைக்கு அவருக்கு தலைமுடியெல்லாம் வெட்டி டை எல்லாம் அடிச்சு ரொம்ப இதுக்கு கிளம்புறதுக்கு நேத்து நைட்ல இருந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு கொஞ்சம் நல்ல விலாவரியா பேசக்கூடியவர். அதுக்கு பிறகு இங்க தம்பி சாந்தனு ஒரு காந்தி கணக்குனா என்னப்பான்னு பாக்கியராஜ் சார் பார்த்து கேட்டாரு. அப்புறம் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க சொல்லு அப்படின்னா கேட்டாரு ராஜன் சார். உடனே நான் சொன்ன வராத கணக்கு. இப்ப இந்த கமலா தியேட்டர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க சங்கத்தோட பொதுக்குழு நடந்தது. அப்ப அந்த குழுவுல வராத கணக்கை பத்தி பேசி பல பேர் மண்டையை உடைச்சு சாத்து. அதனால நான் கொஞ்சம் அந்த சிதம்பரம் சார் இருக்கிற தைரியத்திலேயே நான் கொஞ்சம் டர்லயே உட்கார்ந்துருந்தேன், என்னப்பா யாரானு எந்திரிச்சிருவாங்களா இங்கன்னு. பட் இது ஒரு இசை வெளியீடுங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. எனவே இதுல ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ் மற்றும் டைரக்டர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். மேடையில் எனக்கு கொஞ்சம் சரியா பேச வராது, இருந்தாலும் சில பேசணும்னு நினைச்சேன்னா, அது எல்லா படத்தை ஆடியோ வரதா இருந்தாலும் பேசுறதுக்கு சிலது தோணும். இந்த படம் சம்பத் அந்த பேங்க் மேட்டர் என்கிட்ட சொன்னார். சொன்ன பிறகு எனக்கு பேசணும்னு தோன்றது வேற விஷயம். கொஞ்சம் அவுட்டாகவே இருந்தாலும் பேசுறதா இருந்தால் மன்னிச்சுங்க. அதாவது இப்போ நான் ஸ்கூல் படித்து முடிச்ச பிறகு நான் மேலே படிக்காமல் இருந்தேன். என் கூட படித்தவனுங்க சில பேர் டிகிரி படித்தாங்க. ஸ்கூல் காலேஜுக்கு போயிட்டு வந்தபோது என்னடா நடத்துகிறான்னு கேட்டாக்கா, லாபம்னா என்ன அப்படின்னு எக்கனாமிக்ஸை பற்றி சொல்லினே இருப்பானுங்க. இப்போ லாபம்னா என்ன, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி ஆடம் ஸ்மித் ஒருத்தன் சொல்கிறான், ரெக்கார்டு லாபம்னா முதலீடுக்கு போட்ட வட்டி, முதலீடுக்கு போட்டதோட இன்ட்ரெஸ்ட்டு அப்படிலாம் நிறைய சொன்னாங்க. ஒரு நாள் சொன்னா, ஆனால் ஒரே ஒரு பைத்தியக்காரன்டா அவன், கார்ல் மார்க்ஸ்னு ஒருத்தன், லாபம் என்பது பகல் கொள்கை அப்படின்னு சொல்றான். ப்ராஃபிட் இஸ் எ டேலட் ராபரி. பைத்தியக்காரன் மாதிரி சொல்றான்டா அப்படின்னு. இவன் பைத்தியக்காரன் சொன்னா நிச்சயம் அவன் தான் அறிவாளியா இருப்பான் அப்படின்ன பிறகு அவன் கணக்கு எடுத்து பார்த்தா அவர் இந்த கணக்கு துல்லியமா போட்டு காட்டுறாரு. லாபம்ன்றது என்ன, இந்த லாபத்தை வச்சுதான் இவனுங்க பூரா இந்த பிளே நடத்தினே இருக்கிறானுங்க. அதனுடைய சூட்சுமத்தை புரியும் போதுதான் சமூகத்தினுடைய எல்லா விடுதலையும் அடங்கி இருக்குது அப்படின்னு அந்த நுட்பத்தை சொல்லி தந்தவன் மார்க்ஸ். அந்த கணக்கை நான் சிம்பிளா இங்க சொல்லணும்னாக்கா சில விஷயம் சொல்றேன். ரொம்ப நாளா அந்நிய மூலதனம் இந்தியா உள்ள வந்துக்கினே இருக்குது. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி உள்ள வருது. 1 லட்சம் கோடி உள்ள வருதுன்னு சொல்லி பார்த்தாக்கா, அதில் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 80,000 கோடி மொரிஷியஸ் நாட்டில இருந்து வருது உள்ள. அந்நிய மூலதனம் அமெரிக்கால இருந்து, ஜப்பான்ல இருந்து எல்லாத்துலயும் வருது. தமாத்தோட நாடு 80,000 கோடி அங்கிருந்தே வருது.
என்னடா கணக்குன்னு பதில் ஒரு கணக்கு இருக்கும்ல. என்ன கணக்குன்னு பார்த்தா, இந்தியாவில் வந்து நீ 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சுன்னா 30,000 ரூபாய், 1 கோடி சம்பாதிச்சா 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபாய் வந்து வரி கட்டணும். அங்கே 3% தான் வரி. 10 கோடி ரூபாய்க்கு இங்கே 3 கோடி ரூபாய் வரி கட்டணும். அங்கே வரி கட்டவே தேவையில்லை. ஸோ எல்லா பணம் மொரிஷியஸ் வழியா இந்தியா உள்ள வருது. ஸோ ஒரு கணக்கு அது உள்ள இருக்குது, சின்ன கணக்கு. அந்த கணக்கில் தான் இவ்வளோ பெருசாக இன்னைக்கு நடந்த கிரிக்கெட் ஊழல் எல்லாமே அந்த மொரிஷியஸ் சென்ட்ரல் பிளேன் ஆப்ரேட் ஆகுது. ஸோ எல்லா கணக்கும் அதுக்குள்ள இருக்கு. இந்த கணக்கு உள்ள மொரிஷியஸ்குள்ள நான் பார்த்ததில்ல, ஒரு சில விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். அந்த மொரிஷியஸ்குள்ள போய் பார்த்தா தமிழர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த தமிழ் நிறைய இருந்தால் ரூபா நோட்லேயே முதல்ல மொரிஷியஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, தமிழை தூக்கி 4வது போட்டு இந்திய 3வது போட்டாங்க. இந்திய 3வது போட்டாங்க. என்னடான்னு சொல்லி கணக்கு பார்த்தா ஒரு கணக்கு கட்டுறாங்க. அங்க இருக்கிற தமிழனை பூரா இந்திய வம்சாவளி, இந்தியாவின் மொழி இந்தி, அதனால இந்திய வம்சாவளி நிறைய பேர் இருக்கிறதால 2வது இடத்துல இந்திய தூக்கி போட்டாங்க. அவன் எல்லாம் தமிழன். ஸோ தமிழனை இந்திய வம்சாவளியா கணக்குக்கு நீ அங்க காட்டின. ஆனா 1 லட்சம் தமிழன் செத்தாலும் அவனை எந்த கணக்குலையும் காட்டல இலங்கை தமிழன். ஸோ உங்க கணக்கு வேற. அந்த கணக்கை புரிஞ்சுக்கிறது தான் மேட்ரே. அதாவது பட்டுக்கோட்டை பாட்டை யூஸ் பண்ணி தரதுல மாயவநாதனோட பாட்டு ஒன்று இருக்குது. அவன் போட்ட கணக்கு ஒன்று, இவன் போட்ட கணக்கு ஒன்று, இரண்டுமே தவறானது. யார் போட்ட கணக்குக்கோ இருவரும் விடையாகி நின்றதே கதையானது அப்படின்னு மாயவநாதனோட ஒரு பாட்டு. அதாவது இந்த கணக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த கணக்கு போடாம தான் நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம். அதனால இந்த படம் வந்து இதை நிறைய பேச தூண்டுது. மக்களிடையே பெரிய விஷயத்தை இம்பாக்ட் ஏற்படுத்தும் இந்த படம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதில் சம்பத் வந்து மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு தயாரிப்பாளர் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அந்த விஷயத்துல ரொம்ப நல்லா இதுவரைக்கும் பேசல, இப்பவும் பேசுற பாருங்க. போங்க போய் உட்காருங்க, பேசாதீங்க. அதாவது சம்பத் ஆறுமுகம், அவரை பொறுத்தவரை சம்பத்தை வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஆறுமுகத்தையும் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அப்பா ஆறுமுகம் வந்து என் நாடகத்தில் நடிச்சவர். நல்ல தலை சிறந்த நடிகர். அவர் தவறிட்டாரு. இவருடைய இந்த சம்பத்துக்கு திருமணம் நடத்தி வச்சது கூட நானும் என்னுடைய மனைவி இருவருமே சேர்ந்து அவங்க அப்பா இல்லாத இடத்துல நாங்க இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்க அப்பா பேர் ராமசாமி. எப்ப 3வது படிக்கும் போது ராமசாமின்னு எங்க அப்பா பேரு எழுத தெரிஞ்சுட்டேன். நான் எப்ப எங்க அப்பா பேர் ராமசாமின்னு எழுத தெரிஞ்சதா, அதுக்கப்புறம் நான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எங்க அப்பா கிட்ட நான் கையெழுத்து வாங்கினது இல்லை. எழுத தெரியாதப்ப வாங்கினேன், அது பரவாயில்ல. எழுத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வாங்கினா அவனை விட ஒரு முட்டாள் யாருமே இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணக்கு. அது காந்தி கணக்காக கூட இருக்கலான்னு வச்சுக்கோங்க. எதுக்காக இதை சொல்ல வந்தான்னா, அந்த சம்பத்து எங்க கோயம்புத்தூர்லயே ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஓப் காலேஜ்னு ஒரு இடம், அந்த இடத்துல தயாரிப்பாளர். பீளமேடுன்னு ஒரு இடம், அது இயக்குனர். பாப்பநாயக்கம்பாளையங்கிற ஒரு இடம், அது நானும் பாக்யராஜ் இருக்கிற இடம். சினிமாவுக்கு வர்ற முதல் படம் பண்ற, உன் கல்யாணத்தை நடத்தி வச்ச, எல்லாம் பண்ண, என்னையும் பாக்யராஜ் ஏன்டா நீ டிஸ்கஷன் கூப்பிடலன்னு அந்த பையனை கூப்பிட்டு நான் கண்டிச்சேன். ஏன் டிஸ்கஷனை கூப்பிட்டு நல்ல விதமா நீ முதல் படத்தை செய்யணுங்கிறதுக்காக ஏன் பண்ணல அப்படின்னா, நான் எப்படி ஒரு நம்பிக்கையா எங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்காமையே படிக்கிற வரைக்கும் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு சம்பத், உங்க பேரையும் பாக்யராஜ் பேரையும் நம்ம ஊர் பேரையும் நான் நிச்சயமா காப்பாத்துவேன்னு உறுதி கொடுத்தாரு. அந்த உறுதி அவர் படத்துல இருக்குது. அவர் வாழணும், தயாரிப்பாளர் வாழணும். இந்த படத்தில் நடிச்ச எல்லாரும் அத மியூசிக் டைரக்டர் உண்மையாவே பெருமையா சொல்லணும். ஏன்னா நான் மியூசிக்ல கொஞ்சம் டேஸ்ட் இருக்கிறதுனால உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த விழாவில் கலந்த எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல் படம் சம்பத்துக்கு பெரிய வெற்றி படம் அமையணும். தயாரிப்பாளருக்கும் சரி, நன்றி. வணக்கம். காந்தி கணக்கு